வணக்கம் நண்பர்களே, வத்தலக்குண்டிலேருந்து வதலியன் பட்டாக். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலேருந்து தும்மலப்பட்டி பக்கத்தில் ரோட்டு மேலே தான், தார் ரோட்டு மேலே தான் இடம் இருக்குது. இந்த இடம் வந்து மொத்தம் வந்து 17 ஏக்கர் இருக்குது. 17 ஏக்கரு, ஒரு ஏக்கர் வந்து 18 லட்ச ரூபா சொல்கிறாங்க. தார் ரோட்டு மேலே இருக்குது. ஏதாவது கம்பெனி இந்த மாதிரி பிளாட் போட இந்த மாதிரி இதுக்கு சூப்பராக அமையும். மொத்தம் வந்து 17 ஏக்கர் இருக்குது. 17 ஏக்கர் இருக்குது. சூப்பரான இடம். சுற்றுக்க பாருங்கள், விவசாய நிலம்தான். பாதை நேராக போட்டிருக்காங்க. இந்த இது பாருங்கள், பூராமே உழுது போட்டு அழகாக மண் இதுக்கெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அவங்க விற்கணும்னு நினச்சவங்க பூராமே உழுவு போட்டு, இந்த மண் வந்து சரியான செம்மண் பூமி. தார் ரோட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு ஒரு இப்போ 100 அடி இருக்கும். 100 அடி அகலத்தில் ஒரு இப்போ 20 அடி 30 அடி வரும்னு வச்சுக்கோங்களேன். 30 அடி தூரத்தில் இந்த இடம் வந்துடும். 30-40 அடி வரும்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து அப்படியே இது பெருசாகிடும் உள்ளுக்கு. அதனால் கம்பெனி இதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு இடம். விவசாயத்துக்கும் ஆகும். பாருங்கள், பக்கத்தில் சுற்றுக்கு எல்லாம் விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. பூரா செம்மண் பூமி. பூராமல் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் பிடிங்கிட்டு மரத்தில் வெட்டிட்டு அழகாக உழவு போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. சரள கலந்த செம்மண் பூமி. அதனால் எந்த பில்டிங் கட்டலாம், சூப்பராக இது பண்ணலாம். விவசாயமும் சூப்பராக பண்ணலாம். பக்கத்தில் எல்லாமே விவசாய நிலங்கள் தான். ஆனால் நெல் இந்த மாதிரி தான். இப்போ வாழை, நெல் இது மாதிரி போட முடியாது. ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கமர்ஷியலுக்கு சூப்பரான இடம். ஏதாவது கம்பெனி கட்டணும் எது வேணும்னா பக்கத்தில் தும்மலப்பட்டி, வத்தலக்குண்டு பக்கத்தில் தும்மலப்பட்டின்ற இடத்துல தான் இந்த இடம் இருக்குது. இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே பிடிக்கும். பூராத்தையுமே எல்லாம் க்ளீன் பண்ணி மண் இதுக்கெல்லாம் மேடு பள்ளம் இதுக்கெல்லாம் சரி பண்ணி சமமாக வச்சுருக்காங்க. நேரடியாக பார்த்தோம்னாங்க இன்னும் சூப்பராக இருக்கும். பூராமே செம்மண் பூமி. உங்களுக்கு வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம். அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அக்கம் பக்கத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம விசாரிச்சுட்டோம்னாங்க, விசாரிச்சுட்டு என்ன இன்றைக்கி நடப்பு என்ன போதோ அதுமாரி வாங்கி போட்டு சூப்பராக இது பண்ணலாம். இது வந்து பாருங்க, இந்த இடத்த காட்டுறேன். இது வந்து அவங்க இடம் கிடையாது, இதை ஒட்டி உள்ள இடம். பூரா தென்னை மரம் வச்சுருக்காங்க. தென்னை மரம் வச்சுருக்கும் தண்ணி இல்லாமல் வச்சுருக்க முடியாது. பாருங்கள், சூப்பராக தென்னை மரம் வச்சுருக்காங்க. இப்போ தான் வச்சுருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். பின்னாடி இருக்கிறது வந்து கொட்டமுந்திரி. பாருங்கள், மண் வந்து அழகாக இருக்கும். பூராமே செம்மண் பூமி. பூரா கம்ப்ளீட்டாக உழவு போட்டு வச்சுட்டாங்க. விற்கணுன்றதுக்காண்டியவும் நல்லா உழவு போட்டு எல்லோரும் எவ்வளோ ஆழமாக உழுதுருக்காங்க பாருங்கள். விவசாயத்துக்கும் நல்லா ஆகும். அந்த சின்ன சின்ன ஜல்லிக்கல்லாக தெரியுது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் கல் இருக்குது, கல் கிடக்கு. அது நம்ம பிறக்கணுன்னாலும் இதை வச்சு அரைச்சி எடுத்துடலாம். விவசாயத்துக்கு பண்ணணுன்னா இல்லை கமர்ஷியல் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி இது கட்டணும்னு நினச்சோம்னாக்கா சூப்பராக கட்டலாம். நல்ல இடம், பெரிய இடம். மொத்தம் 17 ஏக்கர் மொத்தமாக இருக்குது. அந்த நம்ம உழவு போட்டிருக்கு பாருங்கள், பிட்டு அப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரே சமமாக பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தூக்க தோட்டம். இது மட்டும் காலி இடமாக இருக்குது. காலி இடம் தான். நம்ம வாங்கிட்டோம்னாக்க எந்த ரேட்டுக்கு என்ன இதுக்கு வேணாலும் பேசிக்கலாம். பாருங்கள், அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுலையும் ரேட்டு அதுமாரி தான் இது வருது. இன்னும் நம்ம இப்போ சொல்லியிருக்க ரேட்டை விட குறைச்சும் தருவாங்க. நம்ம பேசணும்னாக்கா வாங்குகிற மூடுக்கு வந்துட்டோம்னாக்கா அவங்க ரேட்டு குறைச்சி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் பூராமே தென்னை மரம் தான். அதனால் நம்ம வந்து அழகாக பிளாட் போடுறதுக்கு சூப்பரான இடம். பாருங்கள், தார் ரோட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 300-400 மீட்ரு வரைக்கும் இதாக வரும். ஒரு 300 மீட்ரு வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பெரிய அகலமாக இடம் வந்துடும். அப்படியே சதுரமாக இருக்கும். இங்கே மட்டும் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துலையும் நம்ம அந்த அங்கிட்டு செடி விவசாயம் பண்ணியிருக்காங்க பாரு, அதிலேருந்து இங்கே வரைக்கும். இதுக்கு இடையிலையும் நம்ம பாதையை போட்டு பிளாட் போட்டுக்கலாம். இல்லை நம்ம பிளாட் போட வேணாம், ஏதாவது கம்பெனி இதுகளை கட்டி சூப்பராக ரன் பண்ணலாம் அப்படின்னாலும் ஒரு நல்ல இடம் தான். கம்பெனி இதுக்கெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு அருமையான இடம். மண் பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக செம்மண் பூமி தான். இல்லை சில பேர் கேட்பாங்க, செம்மண் பூமின்னு இருந்தால் விவசாயத்துக்கு இதுக்கெலாம் இல்லை. அந்த வெள்ளையாக தேடுறது ஒரு போர் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் நல்லா தண்ணி இருக்குது. ஆனால் சர்வீஸ் கிடையாது. சர்வீஸ் இல்லாதனால
போர் மட்டும் போட்டிருக்காங்க, சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் வந்துருச்சுனாக்கா நம்ம அதில் போரை மாட்டி ஓட்டி இதுமாரி தென்னை மரம் இதுக்கு வச்சுக்கலாம். தென்னை மரம் மற்ற எதுவும் விவசாயம் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதாகும். இல்லை ஒரு நல்ல வாங்கி போட்டு பின்னாடி நல்ல ரேட்டு விற்கலான்றாலும் அதுவும் ஒரு சூப்பரான ஐடியா தான். 17 ஏக்கர் இருக்குது, கம்மியாக இல்லை. 17 ஏக்கர் 20 ஏக்கர் வேணுன்றவங்களுக்கு இது சூப்பரான இடம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இடம் பிடிச்சிருச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம். அதுக்கப்புறம் சரி இடம் நல்லா அமைஞ்சிக்கிடுச்சு, ரோட்டு மேலே தான், தார் ரோட்டு மேலே தான் இருக்குது. அதனால் ஒரு ஓனரை பார்த்து பேசலான்னா ஓனர் இங்கே தான் வத்தலக்குண்டு. ஓனர்கிட்ட பார்த்து பேசி ரேட்டு இது பண்ணிக்கலாம். நம்ம ரேட்டு குறைக்கிறது செய்கிறதெல்லாம் நம்ம செட்டில்மெண்ட் எப்படி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்ததான் ரேட்டு கூட்டுறதும் குறைக்கிறது இது பண்ணுவாங்க. பாருங்கள், அழகாக சூப்பராக இருக்கும். செம்மண் பூமின்றதுனால பார்க்குற இடம் பூராமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 17 ஏக்கருமே உழவு போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே இதேமாரி தான் மண், இதேமாரி தான் செம்மண். அழகாக சூப்பராக விவசாயத்துக்கும் ஆகும். வேறு பில்டிங்கு இதுங்கெல்லாம் கட்டணும்னாலும் சூப்பராக செம்மண் பூமியில் அழகாக விவசாயம் இதுக்கெல்லாம் எந்த பில்டிங் கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். முதலையே விவசாயம் பண்ணியிருக்காங்க, இந்த குண்டு குண்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். அது நம்ம தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இடித்து போட்டு எல்லாமே இப்போ சமப்படுத்திட்டாங்க. எது மேடு பள்ளம் இதுக்கெல்லாம் கிடையாது, அழகாக ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு 17 ஏக்கருமே கரெக்டாக சமமான பூமியில் இருக்கிற மாரி தான் இருக்கும். ஒரு மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம் இதில் வராது. அதனால தான் இது வீடியோ பாருங்கள், பிடிச்சிக்கிடுச்சுனாங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். போர்லேயும் தண்ணி நல்லா தண்ணி இருக்குன்னு இருக்காங்க. இந்த தெரியுது பாருங்கள் போரு. நம்ம ஒரு சர்வீஸ் இழுத்து சர்வீஸ் இப்போ இல்லை, சர்வீஸ் நம்ம தக்கலில் வாங்கி போர்லேருந்து ஓட்டிக்கலாம். இல்லை விவசாயம் பண்ணணும்னு நினச்சா, இல்லை நம்ம கமர்ஷியலுக்குன்னா இப்போ உடனே சர்வீஸ் கிடச்சினா வாங்கி போட்டு வேறு ஏதாவது கமர்ஷியல் ஏதாவது கம்பெனி இந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கணும்னாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இடம் ஒரு செம்மண் பூமின்றதுனால எந்த பில்டிங் கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். விவசாயத்துக்கும் சூப்பராக அமையும். விவசாயம்னா இந்த தென்னை மரம்லாம் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ சுற்றுக்கு தென்னை மரம் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. தென்னை மரம் மற்ற விவசாயம் நிறையா போட்டிருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், முன்னாடி தெரியுது பாருங்கள். தென்னை மரம் தான் அதில் சின்ன கண்டு போட்டிருக்காங்க. அது பெருசாக வந்துருச்சு ஓரளவுக்கு. நம்ம இடம் பிடிக்குதான்னு மட்டும் பாருங்கள். பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். காட்டுமே நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். இல்லை நமக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகுறது மாரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சா பக்கத்தில் கேட்டுக்கலாம். இதெல்லாம் விவசாய நிலம், இதை ஒட்டி இருக்கிறது. இது ஒரு புல் போட்டிருக்காங்க மாட்டுக்கு பாருங்கள். அந்த பக்கம் போட்டிருக்காங்க. இந்த போர்வெல் சொன்னல, அது போர்வெல்லில் இது பக்கத்தில் தான் போர்வெல் இருக்குது. பூராமே கம்ப்ளீட்டாக உழவு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே செம்மண் பூமி தான். நம்ம எவ்வளோ தூரம் எங்கெங்கே பார்க்குறோமோ எல்லா இடமும் செம்மண் பூமியாக தான் இருக்கும். இது பக்கத்தில் மட்டும் அந்த தீவன புல் போட்டிருக்காங்க. அது மாடு இது வச்சுக்கிறதுக்கு. நம்ம மாடு இதுக்கு வளர்க்கணும், இல்லை மற்ற கோழி பண்ணை இந்த மாதிரிலாம் அமைக்கணும். சில பேர் கோழி பண்ணைக்கெல்லாம் கேட்டாங்க. ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர்லாம். அது 17 ஏக்கர் கரெக்டாக இருக்கிறதுனால இது சூப்பரான இடம். கோழி பண்ணையெல்லாம் அருமையாக போடலாம் இந்த இடத்துல. ஊரை ஒட்டியும் கிடையாது, ஊரை ஒட்டி ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த பக்கம் ஊர் பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. எந்த ஃபேக்ட்ரியும் ஆரம்பிக்கலாம், எந்த கம்பெனியும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம விவசாயம் தான் பண்ணணும்னாலும் விவசாயம் பண்ணலாம். இல்லை வாங்கி போட்டு பின்னாடி ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கணும்னாலும் சூப்பராக தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு இப்போ அதிகமாக சொல்கிறாங்க. இன்னும் நாளாக சூப்பரான ரேட்டு கிடைக்கும். அருமையான இடம். இந்த பூமி வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் தெரியும். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுனாக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறோம். இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கும் உடனே ஓனர்கிட்ட பேசிக்கலாம். இது பக்கத்து தோட்டத்துக்காரங்க உரம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள், அதுக்கு உரம் போடுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. மண் இந்த உங்களுக்கு 17 ஏக்கர் பூமி ஃபுல்லாகவே செம்மண் தான். இந்த பாருங்கள், இந்த மண் தெரியுது பாருங்கள். இதேமாரி தான் எல்லா இடத்துலையும். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.